கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேரியுள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. இந்த நாள் ஒரு புனித நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, என் பாடுகளையும் மரணங்களையும் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார். நம்முடைய பாவங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய நோய்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய துக்கங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய சாபத்தை இயேசு சிலுவையிலே சுமந்தார். இன்றைக்கு அதை நாம் தியானம் பண்ண போகிறோம். இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். கிறிஸ்து நமக்காக அவர் சாபமானார். இந்த உலகத்திலே சாபம் எப்படி வந்தது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் ஆதாமை பார்த்து சொன்னார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், இந்த நிலமெல்லாம் முள்ளும் குறுக்கும் விளையும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விளக்கின கனியை சாப்பிட்டதினாலே, தேவையில்லாத பழத்துக்கு ஆசைப்பட்டு தேவை உள்ளதை இழந்ததினாலே அவன் செய்த பாவம் இந்த பூமியிலே மரணத்தை கொண்டு வந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவன் செய்த பாவத்தினாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. ரோமர் 5:19 ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த பூமியிலே சாபமும் வியாதி மரணமும் வந்தது. ஆனால் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் இன்றைக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் செய்த பாவம்தான் இந்த பூமியிலே சாபமும் வியாதியும் மரணத்தை கொண்டு வந்தது. அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுதலாக்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சாபமானார். எந்த முள்ளும் பாவத்தினாலே முள்ளும் குறுக்கும் விளைந்ததோ அந்த முள்ளை முறிப்பதற்காக இயேசு தலையிலே முற்கிரீடம் சூடப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சமயம் ஒரு பிரபலமான ஊழியக்காரர் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வரும்போது அந்த வீட்டிலே அவர் குடியிருக்கும்போது தினந்தோறும் சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், கடன் மேலே கடன், வட்டி மேலே வட்டி, சாபம் அந்த குடும்பத்தை வாட்டி வதைக்கிறது. மனைவி வீட்டு பெற்றோர்களையும் கவனிக்க வேண்டும், இவருடைய பெற்றோர்களையும் கவனிக்க வேண்டும். ஒரே துக்கத்தில் இருந்தார். ஒரு சமயம் டாக்டர் கிளிஃபோர்ட் குமாரை வரவழைத்து அவர் ஜெபிக்க சொன்னார். எங்களுக்கு நிம்மதியே இல்லை சார், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் தங்கள் தவறுகளை உணர்ந்த பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணினார்கள். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் அன்றி உபவாசத்தினாலும் அன்றி வேறு எவ்விதத்தினாலும் போகாது என்று சொன்னது போல ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த பாஸ்டர் சொன்னார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாராம். இன்றையிலேருந்து உங்களுடைய கடன், வியாதி, பாரம் எல்லாம் விலகி போனது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் குடும்பத்திலே உங்கள் மேலே தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தம்தான் இன்றைக்கு நம்முடைய சாபத்தை முறித்து போட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இனி ஒரு சாபமும் இராது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரே அங்கே வெளிச்சமும், ஆட்டுக்குட்டியானவரே அதிலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருமாய் இருக்கிறார். இந்த கால வேளையிலே சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. அந்த இயேசுவை உங்கள் உள்ளத்திலே சுமந்து கொள்கிறீங்களா? அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் உள்ளத்திலே சுமந்து கொள்கிறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முழுமாய் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால அவர்களுக்கு விடுதலை தார், நல்ல சமாதானத்தை தார், நல்ல சந்தோஷத்தை தார். அவர்களுடைய பாவ சாப கட்டுகள் முறிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய கிருபையினாலே பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless யூ எவ்ரிபடி. தேங்க்யூ.